ஹலோ வணக்கம். இன்றைய மத்தியான சாப்பாடு சமையல் பார்கோ மீண்டின் கறி, முட்டை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், சோயா மிட்டு பொரியல், பருப்பு. ஓகே, இந்தளவும் இன்றையான் சாப்பாடு. அதோடு சேர்த்து நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொண்டு வந்திருக்கிறேன். சொம்புல தண்ணி இதே கொண்டாண்டா அன்றைக்கு ஒரு இதில் வாதிச்சிறான். ஒரு பச்சை மிளகாய், நல்ல பெரிய பச்சை மிளகாய் ஒன்று சாப்பிட்டாலாம் அவருக்கு உடலில் இந்த ஒரு வருத்தமும் வராதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பச்சை மிளகாய் சாப்பிடணும். அதை பார்த்துட்டு அன்றைக்கு யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்லேயும் ஒரு ஆள் சொல்கிறான், ஒரு பச்சை மிளகாய் தொடர்ந்து ஒரு நாள் சாப்பிடுவோன்னு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வருத்தம் ஒன்றும் வராதான்ட்டு. சரியோ, அதனால் நான் இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2 பச்சை மிளகாய் எடுத்து வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே, அங்கே இருக்கும். இப்போ மீட்டின் கறியோடு சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம். மீட்டின் கறி என்ன சொல்லுவாண்டு. மீட்டின் ப்ளஸ் மீன் ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்கு. இப்போ மீன் பொரியலோடு என்ன முட்டை பொரியலோடு இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை எனக்கு. இப்போ பருப்பு, உருளைக்கிழங்கு பொரியல், சோயா மிட்டு பொரியல், எல்லாத்தையும் சேர்த்து குழச்சி போட்டுருவோம். ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டா காணுமா ஒரு நேரத்துக்கு. அதுக்காக 2-3 சாப்பிடாங்கோ, அப்புறம் வயிறு இருக்கும். ஒன்று சாப்பிட்டா காணும். நல்ல உறுப்பு இருக்குது. நல்ல முத்தல் மிளகாய். ரெண்டு கடிக்கு 10 விட்டுது. ஓகே, நீங்களும் இந்த பச்சை மிளகாய் ட்ரை பண்ணி பாருங்க. வருத்தம்பரான்னு சொல்கிறாங்க. நானும் இன்டர்நெட்டில் பார்த்ததான், சும்மா எழுதியிருந்த வாசிச்சு நான். ஓகே, பாய். வாழ்க வளமுடன்.